மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். வாட்டர் மெலான்ல ஒரு 3 கலர்ஸ் இருக்கு. ரெட் கலரா ஸ்வீட்டா இருந்ததுன்னா மொத்தத்தையும் சாப்பிடுவோம். ஆனா இந்த ஒயிட் கலரை தூக்கி நம்ம டஸ்ட்பின்ல போட்டுருவோம். இந்த ஒயிட் கலர் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹெவியா வெயிட் தூக்கி வேலை பண்றவங்களுக்கு, ஜிம்ல ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்களுக்கு, டெய்லி 2 வீலர்ல லாங் டிராவல் பண்றவங்களுக்கு, விமனுக்கு, சில்ட்ரனுக்கு, இப்படி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மசில் பெயின்னு சொல்லுவோம். மசில் சோர்னஸ், அதாவது எப்ப பாரு உடம்பு வலி இருக்க மாதிரியே இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சிட்ரிலின்ங்கிற அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல ரிப்பேர் ஒர்க்க பண்ணி கொடுத்து இந்த மசில்ஸை ரீபில்ட் பண்ணி கொடுக்கும். அதனால கண்டிப்பா இந்த ஒயிட் பகுதியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஒயிட் கலர்ல இருக்கக்கூடிய சிட்ரிலின்ங்கிற அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல ரிப்பேர் ஒர்க்க பண்ணி கொடுத்து இந்த மசில்ஸ். என்ன பூஜை ஆரம்பிக்கலையா? பூஜை சாமான் எங்கடா? என்னப்பா நீ கீழே பாக்குறதே இல்லையா? அங்க பாரு. எப்படி எல்லாம் ரெடியா இருக்கு? மேல வை. காலு கீழே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேல யார பாத்துக்கிட்டு இருக்க? யாரு இது? சித்தப்பு. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையே சித்தப்பு. உட்காருங்க மேல உட்காருங்க. பாட்டில் வச்சதுக்கு அப்புறம் எதுவுமே கண்ணு தெரியாது உங்களுக்கு. மாமா, இவங்கிட்ட நான் பழகிறதுக்கு காரணம் தெரியுமா உங்களுக்கு? பெரியவங்களை பார்த்தா மட்டையா மணங்கிருவான் மாமா, அவ்வளவு மரியாதை. அப்புறம் சித்தப்பு, இந்த பெருசை நீங்க கையில பிடிச்சிக்கிட்டு ஆரம்பிங்க. நாங்க இந்த சிறுசை கையில எடுத்துக்கிட்டு முருகேசன் நானும் பம்பு செட்டுக்கு போயிடுறோம். வாடா. டேய் நில்லுங்கடா. பம்பு செட்டு கிட்ட எதுக்கு போறீங்க? மாமா, தாய் மாமாங்கிறது இன்னொரு தாய் மாதிரி. சரி, உங்க முன்னாடி போய் நாங்க தண்ணி அடிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது இல்லையா? சரி, அப்ப நான் எந்திரிச்சு போறேன். சித்தப்பு, என்ன எதுக்கு எடுத்தாலும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படுறீங்க? உட்காருங்க. தண்ணி அடிக்கிறதுன்னு சபைக்கு வந்தாச்சல்ல, அப்புறம் நீ என்ன சித்தப்பேங்கிற வேணா மாமேங்கிற, எதுக்குல இந்த மரியாதை? அதுக்கு இல்ல மாமா, என்னதான் இருந்தாலும் வயசுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னடா அங்க சொல்றேன்? கரெக்ட் பா, நானும் சொன்னேன். என்ன வயசை பத்தி டிஸ்கஸ் பண்றீங்க? எனக்கு என்ன 60 வயசுக்கு மேல ஆயிருச்சா? எல்லாமே யங். எட்ரா இத. இது எங்களுக்கு சித்தப்பா. உங்களுக்கு தாண்டா. எட்ரா. சரி, தாங்க. நான் கொடுக்கறேன்டா உங்களுக்கு மரியாதை. கோழி தலை திருகின மாதிரி எப்படி திருகணும் பாத்தியா? நல்லா சொல்லக்கூடாது. நான் ஊத்திட்டா இருப்பேன். இல்ல, நான் ஒரு பக்கம் மேல சாப்பிடறது கிடையாது, அதுக்கு சொல்ல மரியாதை ரொம்ப உங்களுக்கா? கொட்டி கவுருடா. என்னடா இது? புடுறா, தமிழ் உள்ளூர் இல்ல. யாரா என்ன கூப்பிட்டுவேன்? இவன் தான்டா. எவனா இருந்தா எனக்குறாடா.